ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி 5வது மாதமான மே மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக திகழ்கிறது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் தான். சமீபத்தில் தான் இந்த மே மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்திருக்கு. அந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான தலையெழுத்து மாறுவதுக்கு முன்னாடி என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சமீபத்தில் தான் சூரிய பயிற்சியானது நடந்தது. நவக்கிரகங்களே முதன்மையான முக்கிய கிரகமாக சூரிய பகவான் விளங்குறாரு. அவர் தற்போது பயிற்சி ஆயிருக்கிறாரு. அவருடைய இந்த பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கும்ப ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அடிப்படையில் தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். சூரியன் தற்போது மேஷ ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறாரு. இது தமிழ் மாதத்தில் 2வதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துக்கு வைகாசி மாதம் என்று பெயர். இந்த வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகளானது அடங்கி இருக்கு. வைகாசியில் ஒவ்வொரு சிறப்புகளையும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வைகாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகளை ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். வைகாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வைகாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வைகாசி மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ வைகாசி மாதத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளம் தரக்கூடிய மாதவ மாதம் என்றும் வைகாசி என்றும் போற்றுவாங்க. வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது. இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பெறுகள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணங்களில் கூறப்படுது. அவ்வளோ சக்தி வாய்ந்த மாதம்தான் வைகாசி மாதம். சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வமானது இருக்கு. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதியானது பிறக்கும். இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இப்பேற்பட்ட வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் நெற்றிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில் தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்கு ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறில் சொல்லப்படுது. அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியில் தான். அப்புறம் வைகாசி மாதம் மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பந்தருடைய திருநட்சத்திர தினம் அன்று ஆற்றாள்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்புறம் நம்மாழ்வார் திருக்கட்டையூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசியில தான். காஞ்சி மகா பெரியவர் அவதரித்தது வைகாசி பௌர்ணமியில தான். ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமியில தான். வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தால் பட்டாட சாத்தி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது. அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படக்கூடிய விரதம் ரிஷப விரதமானது இருக்குது. அப்புறம் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது. ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளுள்ள ஸ்ரீ வாஞ்சி மற்றும் திருச்சி மன்னசநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். வைகாசி மாதத்தில் 63 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர், காலர் சிங்கர், சோமசி மாறன், நமிநந்தி அடிகள், திருநீலநாக்கர், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்கிறாங்க.
அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவயான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி தான். இந்த தினம் அதனாலேயே புண்ணியமாக சொல்லப்படுது. இவ்வளவு புராணங்கள் ரீதியாக பல சிறப்புகள் வைகாசி மாதம் கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட வைகாசி மாதத்தில் வழிபாடு உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா அதிக பயன்கள் பெற முடியும். இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆயுள், செல்வம், புத்திரப்பெரு ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும். இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்புறம் வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டோம். வைகாசியில் புனித நீர்த்தங்களில் நீராடி திருமால துளசியால் வழிபாடு செய்திங்கன்னா நற்பெறுகள் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும். அப்புறம் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும். ஸோ வைகாசியில் வழிபாடு செய்தால் கூட இந்த மாதிரியான பலன் உங்களோட ராசிக்கு கிடைக்கும். இதுதாங்க வைகாசி மாதத்துடைய சிறப்பு. இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிலும் துணிச்சலோடு தைரியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமானதாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் ராகு சனி சஞ்சரித்து மனதில் சலனங்களையும் ஆசைகளையும் உண்டாக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் 5வது இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும். இதுநாள் வரை ஏதோ ஒரு காரணத்தால் அமைதியாக இருந்து வந்தவர்கள் இனி வேகமாக செயல்பட தொடங்குவீங்க. மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். திருமண வயதினருக்கு வரன் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வியாபார தொழிலில் முன்னேற்றமானது உண்டாகும். மனக்குழப்பெல்லாம் விலகும். 9வது இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால கோயில் வழிபாடுகள் மேற்கொள்ளணும். பெரிய மனிதர்கள் துணை உண்டாகும். 11வது இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால வருமானம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு புதிய உறவு உண்டாகும். இந்த நேரத்தில் ஜூன் 8 வரை நட்சத்திர அதிபதி 6வது இடத்துல சஞ்சரித்தாலும் அவர் நீச்ச அடைந்திருப்பதால் அவரால் உண்டாகக்கூடிய பலன்கள் இக்காலத்தில் கிடைக்காமல் போகும். மே 16ஆம் தேதி முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். மீண்டும் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்வீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். எழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. அப்புறம் சதயமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் நன்மையானதாக இருக்கும். ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ஆசைகளை ஆதரிப்பார். குறுக்கு வழியில் செல்ல வைப்பார். கேது நட்புகளிடையே விரிசலை ஏற்படுத்துவார். கணவன் மனைவி ஒற்றுமையில் இடைவெளியை உண்டாக்குவார். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை தோற்றுவிப்பார். இந்த நேரத்தில் ஜூன் 8 முதல் செவ்வாய் 7வது இடத்துல சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் கவனம் வேண்டும். என்ன வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற நிலை உங்களுக்கு இருக்கும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் ஜென்ம ராகு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். உங்கள் செல்வாக்கு உயரும். நேற்றைய எண்ணம் பூர்த்தியாகும். தள்ளி போன முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் சுபகாரியெல்லாம் நடக்கும். சொத்து, சுகம், வண்டி வாங்கணும் என்ற கனவு உங்களுக்கு நினைவாகும். அப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. காலநிலை அறிந்து செயல்பட்டு வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் இல்லாமல் போகும். குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். நேற்றைய கனவுகள் உங்களுக்கு நனவாகும். தடைப்பட்ட வந்த முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இத்தனை நாளும் அமைதி காத்து வந்த நீங்கள் இனி வேகமாக செயல்பட தொடங்கணும். மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலை பளு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை ஏற்படும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது, புதிய நண்பர்களுடன் கவனமாக இருக்கிறது நல்லது. மே 16 முதல் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும்.
அவ்வளோதாங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் நடக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பங்குனியில் என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். இதே போல் புதிய வீடியோ தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.